சிதம்பரத்தில் ஒரு அறையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் அங்கே போய் அந்த அறையில் போய் திறந்து அந்த பாடல்கள்லாம் எடுக்கிறாங்க. முக்கால் பகுதி அழிந்து போயிடுது. நமக்கு கிடைச்சது 4 பகுதி தான். 18,000 பாடல்களுக்கு மேலே அந்த பாடல்கள் கிடைச்சது. அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து முதல் திருமுறையிலிருந்து வருஷப்படி தொகுத்து 12 திருமுறையாக்கி பெரிய புராணத்தையும் ஏற்றி நம்பியாண்டார் நம்பியாருடைய திருத்தொண்டர் திருவந்தாதி பெரிய புராணத்தை எல்லாத்தையும் சேர்த்து 12 திருமுறைகளாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க. இந்த 12 திருமுறைகளில் பண்ணோடு இருக்கக்கூடிய பாடல்கள்னு சில பாடல்கள் இருக்குது, பதியங்கள் இருக்குது, சில திருமுறைகள் இருக்குது. சில பாடல்கள் பண் இல்லாம. பண் அப்படின்னா என்னது அப்படின்னா பண்படுத்துதல் சொல்லுவாங்க. பண் அப்படின்னா பண்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கலாச்சாரம், ஒரு முறை, ஒரு இப்படித்தான் பாடணும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபில் ஒரு பெண்ணிட்ட போய் இந்த பாடலெல்லாம் சொல்லி எப்படி பாடணும்னு கேட்டு அதை பாட வச்சு அப்படி வழியாக யாரெல்லாம் பாடுறாங்கன்னா ஓடுவார்களும் அடியார்களும் பாடிக்குவாங்க. இந்த பாடலை நாம் என்ன செய்யறோம்? முறையாக பாடணும். முறையாக எப்படி பாடணுமோ அப்படி பாடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த தேவார பாடல்கள் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தரை போய் பார்க்க போறோம்னா அவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அதை வாங்கிட்டு போய் பார்ப்போம். அது மாதிரி இறைவனுக்கு